ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம தளபதி விஜயோட போக்கிரி திரைப்படத்தோட கதையை தான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கேட்க போறோம். இந்த திரைப்படத்தோட முதல் கட்டத்துல சில ரவுடிங்க எல்லாம் உட்காந்து இந்த மெட்ராஸை தான் கண்ட்ரோல்ல எடுக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, அப்போதான் அவங்களுக்கு ஆப்போசிட் குரூப் எல்லாம் அங்க தமிழ்னு ஒருத்தர் இருக்கான், அவனை போட்டு தள்ளிட்டா கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை விரட்டுறதுக்காகவும் அவனை கொல்றதுக்காகவும் போறாங்க. அப்போ அந்த தமிழ் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் தான். அப்போ அவரை கொல்றதுக்காக போன எல்லா ரவுடிங்க அடிச்சு அவர் அங்க இருந்து விரட்டி விட்டுறாரு. அப்புறம் அவர் ஃப்ரெண்ட் அப்பாவை பாக்குறதுக்காக அவர் நடத்துற ஜிம்முக்கு போறாரு. ஜிம்முக்கு போன முதல்ல இடத்துல தான் அவர் நம்ம ஹீரோயினியான அசினியும் பார்க்குறாரு. பார்த்தோன்னே இவருக்கு ரொம்ப பிடிச்சிரு. ஆனால் அவங்க கிட்ட பேசாமல் அவங்க நாசர் அவங்க ஃப்ரெண்டோட சேர்த்து எல்லாத்தையும் திட்டி அங்கேருந்து அனுப்பிடுறாரு. அனுப்புறதுக்கு அப்புறம் ஒரு மழை நல்லா பெய்யுதுங்க. அந்த மலையில் அவர் வந்துட்டு இருக்கும்போது மலைக்குள்ள முன்னாடி ஒரு பொண்ணு கொடையை பிடிச்சிட்டு போகுது. அந்த பொண்ணு யாருன்னு சொல்லி அவங்க போட்டுக்க டிஷர்ட்டில் இருக்க வாக்கியத்தை வாசிச்சுட்டு திருப்பி பார்த்தா அது நம்ம அசினி. இதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு நாசர் வந்து அங்கே அவரை திட்டி அனுப்பிடுறாரு. இதுக்கப்புறம் இவர் ஒரு டீ கடையில் டீ குடிச்சிட்டு இருக்கும்போது இவர் ஒரு குரூப்பை அடிச்சு அனுப்பலான்னு சொந்தமா அந்த குரூப்பில் உள்ளவங்கலாம் இங்கே யாரா தமிழ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம தளபதி விஜய் சட்டையை பிடிச்சி அவரை அவங்களோட இடத்துக்கு கூட்டு போகிறேன். அப்போ அவங்க இருக்கிற ஆப்போசிட் கேங் என்ன சொல்லுதுன்னா, நீ எங்கள் கேங்கில் சேரணும் அப்படின்னோடனே சரி ஓகே நான் யாரு கூடயும் பார்ட்னராக தான் ஒர்க் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவர் அந்த கேங்கோடையும் சேர்ந்துறாரு. இதுக்கப்புறம் இவங்க ஒருத்தனை கொல்றதுக்காக நம்ம தளபதி விஜயிலேருந்து எல்லாத்தையுமே கூட்டு போயிட்டு ஒரு இடத்துல ஸ்கெட்ச் போடுறாங்க. பட் அந்த இடத்துக்கு போலீஸ் வந்தது. உடனே தளபதி விஜய் என்ன சொல்றாரு, நீங்க அவனுல கொன்றுங்க, நான் போலீஸை பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி போலீஸ்க்கு இவர் திசை திருப்பும் போது அந்த இடத்துக்கு நம்ம அசின் வந்துடுறாங்க. அங்க இருக்கிற ஒரு இன்ஸ்பெக்டர் அசின்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணும்போது டக்கு நம்ம தளபதி விஜய் அசின் அங்கிருந்து போக சொல்லிட்டு அசினை காப்பாத்துறாங்க. இதுக்கப்புறம் இதுக்கு நன்றி சொல்றதுக்காக அசின் வந்து நம்ம தளபதி விஜயை பார்க்கும்போது அவங்க வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு நம்ம விஜயை வெட்ட வந்தவன் அசினோட கையை வெட்டிறான். உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் அசினுக்கு தேவையான மருத்துவத்தை எல்லாத்தையும் நம்ம தளபதி விஜய் வந்து செஞ்சுட்டு அப்போ அசின் என்ன கேட்க, நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இப்போ உங்களுக்காக டாக்டர் கைக்கு வெட்டினந்துருமா, இதுவே சில பேர் காசு கொடுத்தா வெட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நான் ஒரு வேலையில பட்டதாரியாக இருக்கேன், அதாவது ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லுவார். சொன்னதுக்கு அப்புறம் திருப்பி இங்கே இருக்கிற இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுவானா, அசின் மேலே இருக்கிற ஒரு ஆசைனால அசின் வீட்டுக்கெல்லாம் போய் அசினோட அம்மாவெல்லாம் மிரட்டிட்டு இருப்பாங்க. இப்படி மிரட்டிட்டு இருக்கும்போது விஜய் ஒரு கேங்கில் சந்திக்கல. இந்த கேங்குக்கு ஆப்போசிட் கேங் வந்து என்ன பண்ணுனா, இப்போ அவங்களோட டீம்ல நிறைய பேர் விக்கெட் ஆகிடுக்கலாம், அவங்களுக்கு மினிஸ்டர் தான் சப்போர்ட் பண்ணான்னு சொல்லி மினிஸ்டர் வந்து வெட்டிடுவாங்க. உடனே இவங்க ரெண்டு கேங் என்ன பண்ணுனா, ஒரு சின்ன மீட்டிங் மாதிரி போடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லாருமே மீட்டிங் வந்து போகிறாங்க. மீட்டிங் போன இடத்துல என்ன ஆயிருன்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் வந்து இங்கே என்ன சொத்தையாக தானே இருக்கானே, எதுக்கு பேசிட்டு எல்லாத்தையும் முடிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒருத்தனை ஆப்போசிட் அலையோட சுட்டுறாரு. சுட்டோன்னே அங்கே இருக்குள்ளே எல்லாம் வேகமாக கன் ஷூட் நடக்குது. அப்போ அங்கே இருக்கிற ஆப்போசிட் கேங்க இல்லை இருக்க நிறைய பேரை இவங்க கொன்றாங்க. கொன்னதுக்கப்புறம் தளபதி விஜயிலேருந்து எல்லாருமே எப்பவும் போல வெளியே வந்துடுறாங்க. இங்கே வெளியே வந்ததுக்கப்புறம் ஒரு இன்ஸ்பெக்டர் நம்ம அசின் பின்னாடி சுற்றிட்டு இருக்காங்க. இவங்க வந்து டக்குன்னு நம்ம தளபதி விஜயை வந்து இனிமே அவள் பின்னாடி சுற்றினா அவனை கொன்னுடுவோம் அப்படிங்கிற மாதிரி மறக்கும் போது, நீ இனிமே அவள் பின்னாடி போனால் நான் உன்னை கொன்னுடுவேன் அப்படிங்கிற மாதிரி இவர் திருப்பி மிரட்டின உடனே இந்த போலீஸ்காரன் என்ன பண்ணுவான், திருப்பி அசின் இருக்கிற ஜிம்முக்கு போய் அசின்கிட்ட போய் என்ன சொல்லலாம், அவன் என்ன உன் பாய் ஃப்ரெண்டா, இன்னொரு தடவை அவன் கூட சுற்றுறானோ ஏன் ஒன்னையும் கொண்டுடும் அவனையும் கொண்டுடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மிரட்டும் போது தளபதி விஜய் வந்து அசின் எனக்கு தான் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்க. இந்த விஷயத்த சொல்லோன்னே அசினுக்கு வந்து விஜயை வந்து பிடிச்ச உடனே திருப்பி விஜயை வந்து பார்த்து தன்னோட காதலை சொல்றதுக்காக இவங்க வந்து நேரில் போகலாம். அப்போ விஜயை கொல்றதுக்காக சில பேர் வருவாங்க. அவங்க எல்லாத்தையுமே விஜய் அசினோட கண்ணு முன்னாடியே கொண்டாங்க. கொன்னோன்னா அசின் அந்த இடத்த வந்து பயந்து போயிடுவாங்க. இவங்க பயந்து போனதுக்கு அப்புறம் இவர் ஆப்போசிட் கேங்ல நிறைய பேரை கொண்டிருக்காங்க. இதனால இவர் கேங்கோட இப்போதைக்கு லீடராக இருக்க குரு அப்படிங்கிற ஒருத்தனை வந்து இவங்க ஆப்போசிட் கேங் கொன்றும் இவரையும் கொள்றதுக்காக முயற்சி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க கேங்குக்கு மொத்தத்துக்கும் லீடருங்கிற டெல்லி அப்படிங்கிறவர் வந்து ஆப்போசிட்ல இருக்கிற கேங்ல இருக்க எல்லாருமே கொண்டுடுவார். கொன்னதுக்கப்புறம் அவர் என்ன சொல்லுவார்னு பார்த்தீங்கன்னா, அவர் குருங்கிற ஒருத்தர் செய்ய வேண்டிய விஷயத்தை எல்லாத்தையுமே தளபதி விஜய் தான் இப்போ செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அவன் ஆர்டர் போடுவான். அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் பேசிட்டே இருக்கும்போது டக்குனு அங்கே இந்த இடத்துல ஒரு பார் இருக்கும். அந்த பார்ல போலீஸ்காரங்க வந்து இவங்க கேங்கோட லீடரை வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க. பிடிச்சிட்டு போனோன்னா இப்போ அவனை ரிலீஸ் பண்ண சொன்னால் அசிஸ்டன்ட் கமிஷனர் பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அசிஸ்டன்ட் கமிஷனரோட பொண்ணையே கடத்திட்டு போய் அவளை தப்பாக வீடியோ எடுத்து அவங்ககிட்டே அனுப்பிட்டு இப்போ நீ விடல கண்டிப்பாக உன் பொண்ணை கொண்டுன்னு சொல்லி மிரட்டவனே அவனையும் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கிட்ட நம்ம பிரகாஷ்ராவ் அடித்து விசாரிக்க போகும்போது தான் அந்த பொண்ணு என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் டீமில் எங்கள் அப்பா ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் அனுப்பியிருக்காருன்னு சொன்ன உடனே அவன் யார் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு விசாரிக்கும் போது நாசரோட மகன் தான் ஐபிஎஸ் ஆஃபீஸர் அப்படிங்கிற மாதிரி தெரியும். உடனே இவர் நாசரை கொள்றதுக்காக பிரகாஷ்ராஜ் அவர் ஜிம்முக்கு போய் நாசரை அடித்து விசாரிக்கும் போது தான் தளபதி விஜய் தான் ஐபிஎஸ் ஆஃபீஸர் விஷயம் வந்து நம்ம பிரகாஷ்ராஜ் தெரியும். உடனே என்ன பண்ணுவான்னா, இவங்கிட்ட சொன்ன பிளானெல்லாம் இப்போ எப்படி நம்மளால் செயல்படுத்த முடியாதுன்னு அவன் நினைப்பான். ஆனால் அதுக்குள்ளே அவனை கொல்லணும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த வந்து பிரகாஷ்ராஜ் முடிக்கணும். அப்போ ஒரு இன்ஸ்பெக்டர் இந்த வில்லனுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண பார்த்தீங்கன்னா, அப்போ அவன் என்ன பண்ணுவான்னா, விஜய் அந்த இன்ஸ்பெக்டரே கூட்டு போய் நம்ம பிரகாஷ்ராஜ் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி பிரகாஷ்ராஜ் இடத்துக்கே போய் பிரகாஷ்ராஜோட ஒட்டுமொத்த ரவுடிங்கும் ஒன்று நம்ம எல்லாருமே ஒரு அங்கேருந்து கொண்டு வர
கொன்னதுக்கப்புறம் கடைசியாக ஒரு இன்ஸ்பெக்டர் காணுமா, அவனையே நீ இனிமேல் திருந்த மாட்டேன், உன்னை திருத்துறது வேஸ்ட்டு தான் சொல்லி அவனையும் கொண்டுட்டு வில்லங்க தான் கொண்டானா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர் கேஸ் முடிச்சிடுவேன். இதோட இந்த திரைப்படம் வந்து முடியுதுங்க. இந்த திரைப்படம் நம்ம தளபதி விஜயோட ஒரு பெஸ்ட் திரைப்படமே நம்ம சொல்லலாம். தளபதி விஜய் பிடிங்க. கண்டிப்பாக நீங்கள் அந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல் ஃப்ரெண்ட்.